விஜயகுமார் சுதர்சனி. எனது வயசு 30. கடல் தொழிலுக்கு சென்றிருந்த போது 10ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கடற்தொழிலுக்கு சென்றிருந்தார்கள். அப்போது நாங்கள் 6:30 ஆகியும் அவர்களை காணவில்லை என்று தேடுதல் போகிறதுக்காக நாங்கள் எல்லாம் இந்த மின்னுக்கு இருக்கிற கேம்புக்கு அறிவிச்சு நாங்கள் இப்படி தொழிலுக்கு விலை கொடுக்க சென்றவர்களை காணவில்லை என்று. சரியான காற்று நின்றது. அந்த காற்றுக்கு எங்களை போக விடாமண்டு கரக்கடையில் இருக்கிற நீவி மறைச்சிட்டு. ஆனால் நாங்கள் அவரை தேடி போகவில்லை. அடுத்த நாள் 11ஆம் தேதி ஆகியும் அவர்கள் 11ஆம் நாட்டும் இல்லை. 11ஆம் தேதியும் கிடைக்கவில்லை. 12ஆம் தேதி தான் 4 மணிக்கு எனது வாட்ஸ்அப்புக்கு எனது ஃபோன் வந்தது. எனது ஃபோன் வந்து கொண்டிருந்தது. நான் வந்து கொண்டிருக்கும்போது எனக்கு நம்பர் புதுசாக இருக்கிறதால நான் உடனே ஆன்சர் பண்ணி நான் கேட்டேன். நீங்கள் யார் கதைக்கிறீங்கன்னு இல்லாத கேட்ட இடத்துல நான் அனலதேவியிலேருந்து கதைக்கிறேன்னு சொல்ல, அனலதேவியிலேருந்து யாராவது உங்களோட தொழிலுக்கு சென்று வந்தார்களாண்டு அவர்கள் என்னை விசாரித்தார்கள். அப்போது நான் சொன்னேன், சரி அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க, ஆனால் இந்தியா கரை ஒதுங்கிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு அறிவித்தல் ஒன்று தந்தவங்க. அது அப்புறம் எனது ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்தவங்க கதைக்க சொல்லி இந்த இடத்துல நான் இருக்கிறேன், காற்றோட அடிபட்டு நாங்கள் போய் சேர்ந்துட்டோன்னு சொன்னேன். அவர்கள் அங்கேருந்து எனக்கு கதைச்சதுக்கு பிறகு நாங்கள் அவர்கள் இறத்திருக்கலாமென்று தான் நாங்கள் அந்த 3ஆம் நாள் நினைத்திருந்தோம். நாங்கள் 3ஆம் நாள் அவர்கள் உயிரோடு இல்லைத்தானே. அப்போ நாங்கள் அப்படித்தான் நினைச்சிருந்தோம். நாங்கள் இந்த காற்றுக்குள்ளே போய் அப்படி அடிபட்டு போனபடியாக சில வேளையில் கிடைக்க மாட்டார்கள். 3ஆம் நாளும் எங்களோட சங்கத்தில் இருந்து மற்றது எங்களோட தொழில் உணவில் இருக்கிற தலைவரும் சேர்ந்து எங்களுக்கு மண்ணெண்ணெய் அடித்து கொடுத்தார்கள். 3ஆம் நாளும் தேடச்சொல்லி. ஆனால் தேடும்போது நாங்களுக்கு பொடி தான் கிடைக்குமென்று சொல்லி தேடினார்கள். அப்போவும் எங்களுக்கு கிடைக்கும். அன்று 12ஆம் தேதி 4 மணிக்கு எங்களுக்கு தகவல் கிடைச்சது. அவர்கள் இப்போது என்ன நிலைமையில் இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. அவர்களை நீங்கள் அங்கே இருந்து எனக்கு மீட்டு தர வேணும். இவர்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் இங்கே கொண்டு சேர்க்கணும். எங்களுக்கு ஸ்ரீலங்கா கொண்டு தர வேணும். எங்களுக்கு தெரியும். உங்களோட கணவர்கிட்ட பேர் என்ன? கணவர்கிட்ட பேர் நாகலிங்கம் விஜயகுமார். அவருக்கு 37 வயசு. உங்களோட பேரையும் வயசையும் சொல்லுங்கள். எனது பேர் விஜயகுமார் சுதர்சினி. எனக்கு 30 வயசு.